என்ன கோலிவுட், டோலிவுட், பாலிவுட் எப்பவுமே ஹாலிவுட் தான் டாப் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மாபெரும் கலெக்ஷன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு ஹாலிவுட் படங்கள் இந்தியால. என்னென்ன படங்கள் எவ்வளவு வசூல் பார்த்துருவோமா? இந்தியன் சினிமாவை பொறுத்த வரைக்கும் தரமான படங்கள், ஆக்ஷன் படங்கள், மசாலா படங்கள் அப்படின்னு பல ரேஞ்சுகள்ல பல படங்கள் இருக்குது. இந்த எல்லா படங்களுடைய நோக்கமும் வணிக ரீதியா வெற்றி அடைகிறது தான். ஏன்னா எப்பவுமே ஒரு நல்ல படம் ஜெயித்தாதான் அதே கதையம்சத்தோட நிறைய நல்ல படங்கள் வரும். அப்படிப்பட்ட இந்த சூழல்ல இந்திய படங்களும் பாக்ஸ் ஆபீஸ்ல ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணுது. அதுக்கு எடுத்துக்காட்டா ஜவான் சொல்லலாம், புஷ்பா 2, KGF, காந்தாரா, லியோ, விக்ரம், ஜெயிலர் அப்படின்னு பல மாஸ் படங்கள் இருக்குது. ஆனாலும் ஹாலிவுட் படங்களுக்கு நம்ம நாட்டுல ஒரு மவுஸ் இருந்துகிட்டே தான் இருக்குது. அதன் காரணமாக தான் சமீபத்தில் வந்த ஒரு 3 படங்கள் நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. அந்த 3 படங்கள் ஜுராசிக் வேர்ல்ட் ரீபர்த், F1, சூப்பர்மேன். இந்த 3மே ஒவ்வொரு ஜானர்ல வந்த படங்கள், எல்லா டைப் ஆடியன்ஸையும் கவர்ந்திருக்கு. சோ இந்த 3ல முதல் இடத்துல இருக்கக்கூடிய படம் பாத்தீங்கன்னா ஜுராசிக் வேர்ல்ட் ரீபர்த் தான். இந்தியாவில் இந்த படம் ரிலீஸ் ஆகி இப்போ வரைக்கும் 104 கோடி கலெக்ஷன் பண்ணிருக்கு. ரெண்டாவது இடத்துல பாத்தீங்கன்னா F1 படம் கிட்டத்தட்ட 80 கோடியை தாண்டி வசூல் பண்ணிருக்கான். சோ இந்த ரேஸ்ல கடைசியா வந்து ஜாயின் பண்ண படம் தான் சூப்பர்மேன் படம். ஆனாலும் இந்த படமும் ஃபேன்ஸ் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்று வருது. அதன் காரணமாக இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 40 கோடி வசூல் பண்ணிருக்குன்னு சொல்லப்படுது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.